நமது மாணிக் டிவியின் அன்பார்ந்த பொக்கிஷ கண்மணிகளே வணக்கம். அடியேன் ஆதி அந்த மாணிக்க வாசக சிவசன்மார்க்க பீடத்தின் குரு மாதாஜி டாக்டர் ஜெயந்தி ஸ்ரீபா சிவாச்சாரியார். பிரபஞ்ச நடராஜரின் புகழ் ஓங்குக உலகமெல்லாம். சிவஜோதி சிவஜோதி சிவகாமி சிவஜோதி. பிரபஞ்ச நடராஜரின் புகழ் ஓங்குக உலகமெல்லாம். ஓம் நம சிவாய. இன்றைக்கி நம்மளோட டாபிக் நாகதோஷம் நீங்கி புத்திரபாகியம் அடைய வழி. இதற்கு மாணிக்க வாசகர் திருவாசகத்தில் சிவபுராணத்தில் தன்னுடைய 12வது பாடலில் ஒரு பாடல் கூறியுள்ளார். மறைந்திட மூடிய மாய இருளை அறம்பாவம் என்னும் மருங்கயிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்தெங்கும் புழு அழுக்கு மூடி மலஞ்சோறும் 9 வாயிற்குடிலை மலங்கப் புலனைந்தும் வஞ்சனையை செய்ய அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது இதில் இந்த நாகதோஷம் நீங்கி புத்திரபாக்கியம் அடையிறதுக்கு வழி என்ன அப்படின்னா, இதுக்கு திருவண்ணாமலை மாவட்டத்தில் அதுக்கு பக்கத்தில் செய்யாறுங்கிற ஊரில் இறைவன் உங்களுக்கு 9 வாசல் கடந்து அவரை சிவனை போய் கும்பிடுற மாதிரி ஒரு தரிசனம் அமைப்புள்ள வேதபுரீஸ்வரர் கோயில் உள்ளது. இந்த கோயிலில் நந்தியம்பெருமான் நீங்கள் எல்லா கோயில்களையும் எங்கே பார்த்தாலும் சிவபெருமானை நோக்கி தான் இருப்பார். ஆனால் இந்த கோயிலில் மட்டும் நந்தியம்பெருமார் வாசலை நோக்கி இருப்பார். காரணம் என்னென்னா, இங்கே வேதபுரீஸ்வரர் அவர் அதாவது வேதங்களையெல்லாம் தேவர்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கும்போது ஏதாவது இடையூறு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நந்தியம்பெருமான் காவல் காத்துக்கிட்டு வாசலை நோக்கி காவல் காத்து பார்த்த மாதிரி இருக்கும். அப்போது இவர் வேதபுரீஸ்வரர், அங்கே இருக்கிற அம்பிகைக்கு பேர் இளமுலை அம்பிகை அம்மன் அப்படின்னு பேர். அதாவது வேதபுரீஸ்வரர் இப்படி வேதங்களையெல்லாம் கற்றுக் கொடுத்துட்ருக்கிறாரு அந்த இடத்துல. அதனால் அங்கே ஒரு முன்னொரு காலத்தில் ஒரு சிவபக்தர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு பனைமரத்தை வைக்கிறாரு. அது ஆண் பனைமரம். அந்த பனைமரம் காப்பு எடுக்க மாட்டேங்குது, காய்க்க மாட்டேங்குது. ரொம்ப நாள் அவரு காத்துட்ருக்காரு, பனம்பழம் இதில் காய்க்கும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் பனம்பழம் அதில் காய்க்காததுனால ரொம்ப வேதனைப்பட்டு இருக்கும்போது தான் ஒரு நாள் திருஞான சம்பந்தர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி அவர் பாடல் பாடுறாரு. பாடல் பெற்ற ஸ்தலம் தான். அந்த பாடல் பெற்ற ஸ்தலத்தில் இவர் பாடி, அதாவது திருஞான சம்பந்தர் பாடி, அதில் உங்களுக்கு என்னென்னா அந்த பனை பெண்பனையாக மாறி உங்களுக்கு நல்ல அந்த சக்தி கொடுக்குற மாதிரி அது காப்பு காய்க்குது. அந்த காப்பு காய்ச்சதுனால என்ன ஆகுதுன்னா, யார் போனாலும் அங்கே இருக்கிறவங்களுக்கு அந்த பணம் பழத்தை சாப்பிட்டா குழந்தை பாக்கியம் நிச்சயம் உண்டு. அது இல்லாமல் அங்கே என்ன இன்னொரு ஸ்பெஷாலிட்டினா, நாகலிங்கம் 11 தலை கொண்ட நாகலிங்கம் இருக்குது. அந்த 11 தலை கொண்ட நாகலிங்கத்தை நீங்கள் போய் சனிக்கிழமை ராகு காலத்தில் போய் வழிபட்டால் நாகதோஷம் நீங்கி நமக்கு புத்திரபாகியம் கிடைக்கிறதுங்கிறது திண்ணமாக இருக்குது. கண்டிப்பாக நடக்கும். அதுக்கு தான் அவர் தன்னுடைய பாடலில் என்ன சொல்கிறான்னா, மறைந்திட மூடிய மாய இருளை. மறைந்திட மூடிய மாய இருளைனா நம்மளுடைய பாவ இருட்களை எல்லாம் அவர் என்ன பண்ணுறதெல்லாம் நம்மளை மூடி இருளாக மறைஞ்சு மாய இருளாக இருக்குது. அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி. அறம்பாவம் அப்படிங்கிறது இங்கே எதை குறிக்குன்னா, அறம்ங்கிறது புண்ணியத்தை குறிக்குது. பாவ புண்ணியங்களை எல்லாம் அறம் கயிற்றால், அந்த கயிற்றில் நம்மளை கட்டி புறந்தோல் போர்த்தெங்கும். புறந்தோல் இந்த தோளானது புறந்தோல் போர்த்து தான் நம்ம இருக்கிறோம். இது இந்த தோளானது என்ன ஆகுதுன்னா, புழு அழுக்கு மூடி இருக்கு. உள்ளா பூரா புழுவும் அழுக்குமா சூழ்ந்து கிடக்குது. புறந்தோல் போர்த்தெங்கும் புழு அழுக்கு மூடி மலஞ்சோறும் 9 வாயிற்குடில். அதாவது நம்ம உடம்புல 9 வாயிற்குடில் இருக்குதுங்கிறாரு. அந்த 9 வாயிற்குடில், அதாவது 9 வாசல், 9 நவத்வாரங்கள். அது எது அப்படின்னா, நமக்கு காது 2, அப்புறம் கண்ணு 2, மூக்கு துவாரங்கள் 2, வாய் 1, சிறுநீரக துவாரம் 1, மலத்வாரம் 1. இப்படி 9 துவாரங்கள் நவதுவாரங்களாக நம்ம உடம்புல இருக்குது. இந்த 9 துவாரங்களுக்கும் மலஞ்சோறும் 9 வாயிற்குடிலே மலங்க புலனைத்தும். இது 9 துவாரங்கள் இருந்துமே எல்லாமே என்னது, அழுக்கடைஞ்சு கிடக்குது சிவபெருமானே. அது இல்லாமல் மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்த 5 புலன்கள் நம்ம உடம்புல எது, கண்ணு, காது, மூக்கு, வாய், தொடு உணர்ச்சி. இந்த 5 புலன்களுமே நமக்கு வஞ்சனையை செய்யுது. எப்படின்னா, நமக்கு வயசாக கண்ணு தெரியாமல் போகுது, காது கேட்காம போகுது, வாய் பேச முடியாமல் போகுது, தொடருணர்ச்சி இல்லாமல் போகுது, சுவை உணர்ச்சி இல்லாமல் போகுது. இது எல்லாமே நமக்கு வஞ்சனையை செய்தாலும் ஈசன் எம்பெருமான் என்றைக்குமே நமக்கு வஞ்சனையை செய்ய மாட்டார் அப்படின்னு தான் மாணிக்க வாசகர் இதன் மூலம் நமக்கு உணர்த்துறார். அதனால தான் 9 வாசல்களை கடந்து இந்த வேதபுரீஸ்வரரை போய் நம்ம செய்யாருங்கிற இடத்துல நம்ம வழிபடும் போது என்ன ஆகுதுன்னா, நம்மளோட
நாகதோஷமெல்லாம் நீங்கி நமக்கு வந்து அதே மாதிரி அங்கே இருக்கிற குழந்தை இல்லாத தம்பதிகளும் போய் அந்த திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற ஸ்தலம் அது. அந்த பாடல்களை படிச்சுட்டு நீங்கள் வந்து அதாவது சிவபுராணத்தை படிச்சுட்டு நீங்கள் அந்த பனம்பழத்தை வந்து அந்த பெண் பழத்தை வந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கட்டாயம் கிடைக்கும் நண்பர்களே. நிச்சயமாக நீங்கள் போய் சுவாமி கும்பிடுங்க. சிவபெருமான் தவிர எல்லாமே கொடுக்கக்கூடிய வல்லவர் வந்து சிவபெருமான் மட்டுமே. அதனால் நீங்கள் இந்த கோயிலுக்கு, வேதபுரீஸ்வரர் கோயிலுக்கு போய் கும்பிட்டு வாங்க. மாணிக்க வாசகர் வந்து தன்னுடைய பாடல்களை இந்த 9 வாயிற்குடிலை பற்றி அழகாக சொல்லியிருக்கிறாரு. அதையெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் நண்பர்களே. நன்றி நண்பர்களே, வணக்கம்.